ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா மாங்கா பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன மாதிரி யார் வந்து உடனே வந்து அனிமே பார்த்தாகணுன்றவங்களுக்காக தான் கதை மட்டும். ஸோ வீடியோ உங்களை மாதிரியே நானுமே அந்த வெயிட் பண்ணி தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் வந்து டஞ்சன் ரைடுக்குள்ளே நம்ம ஹீரோ ப்ளஸ் வந்து ஹண்டர் கில்டோடையே சேர்ந்து போயிருப்பார் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து இந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்ட் 2, ஸோ கண்டினியூஷன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை வந்து கொண்டுட்டு என்ன தான் அந்த மான்ஸ்டர்ஸ்னு சொல்லி பார்த்தா இது வந்து டஞ்சன் நரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து சி கேட்டில் இருக்க வேண்டியது, இது வந்து பார்த்திங்கன்னா ஏ கேட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாரு. நம்ம ஜின்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீலரை பார்த்து கேட்குறாரு, ஏன் நரியெல்லாம் வர்றது வந்து ரொம்ப அபூர்வமானு கேட்குறாரு. ஆமாம், ஏ கேட்டில் வர்றது வந்து அபூர்வம் தான், இது ஆக்சுவலாக வந்து சி கேட் மான்ஸ்டர்ஸு, இது வந்து கூட்டமாக தான் வந்து சுற்றும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏ கேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹையர் லெவல் மான்ஸ்டர், இது வந்து பார்த்திங்கன்னா சி லெவல் மான்ஸ்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு ப்ரேயாக மாறிடும், அதாவது வந்து சீக்கிரமாக செத்துரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற அனிமல் அடித்து சாப்பிட்லாம், இது வந்து சர்வே ஆகுது. அதனால் வந்து இந்த ஏ கேட்டில் இதை பார்க்குறது எங்களுக்கே கன்ஃபியூஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நரியை பார்த்துட்டு இது வந்து ஆர்டினரி நரி மாதிரி தெரியல, இதை வந்து யாரோ வளர்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எப்படியோ சண்டை காட்சிலாம் வந்து அற்புதமாக தான் இருக்கும். பட் நான் வந்து இதில் வந்து ஃபோட்டோவாக காமிக்கிறேன். உங்களை மாதிரி நானுமே வந்து வீடியோ வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்டன் இருக்கான் இல்லையா, ஹண்டர்சன், அப்போ வந்து இது வந்து யாரும் வந்து பர்பஸாக தான் வளர்க்குறாங்க, வளர்த்துட்டு இது மாதிரி ஹண்டிங்காக விட்டுறாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஹண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம், இறைய தேடுறதுக்காக நாயை வளர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க வந்து வளர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா யார் எந்த மான்ஸ்டர் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக வளர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கும்போது, ஸோ என் பலன்லாம் வந்து வீண் போகல அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு மான்ஸ்டர் வந்து செம்ம பெரிய உருவமாக வந்து இவங்க முன்னாடி வந்து நிற்கிது. ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ வந்து பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாரு. அந்த சன் இருக்கிறனாலே அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் பார்த்ததுமே வந்து அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆர்க். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல. ஹை ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவல் மான்ஸ்டர் நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லை 4-5 இருக்குதுங்க. அதுலேருந்து அந்த கையில் வந்து ஈட்டி மாதிரி விட்டு எறியுது. நேராக வந்து அந்த ஹண்டர் கேப்டன் இருக்கான் இல்லையா, ஹண்டர் சான், அவனை பார்த்து தான் நோக்கி வருது. அவன் வச்சுருக்க கீரில் வந்து ஷீல்டு இருக்குது, அதை வச்சு தடுக்க பார்க்குறான். பட் தடுக்க முடியல, ஷீல்டு உடையுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹண்டர்ஸை வந்து ஹண்ட் பண்ணுது. சண்டை காட்சி அருமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து ஓட்ட பார்க்குறேன், நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் இல்லை ஃபஸ்ட் லைன் அட்டாக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க கையில் வந்து ஸ்வாட்ஸு ஆக்ஸெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒமிட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து மேஜ் தான் வந்து அட்டாக் பண்ணுது, அதாவது மந்திரவாதிகளை. ஹண்டரில் ஒருத்தன் கையில் இருக்க விளக்கை வச்சு அந்த மான்ஸ்டரை வந்து எரிக்க பார்க்க அது வந்து பார்த்திங்கன்னா எரிய மாட்டேங்குது. ஸோ பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சைக்கிக் பவர் வச்சு அந்த ஆர்க் வந்து ஹோல்ட் பண்ணிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேஜிக் லைட் வச்சுருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கால் பண்ணி மேஜிக் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வாரியர் வந்து வர வைக்கிறான். பட் அந்த ஹை ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா அழியவும் மாட்டேங்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மன் பண்ணால் இல்லையா, கையில் விளக்கு வச்சு அவன் வந்து 2 க்ரீச்சர்ஸை வந்து சம்மன் பண்ணுவான்னா கடைசி ட்ரம் கார்டை வந்து தானே. ஏன்னா அந்த மேஜிக்லாம் வந்து டிப்ளீட் ஆன பிறகு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஹோப்லெஸ்ஸு, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சம்மன் பண்ணிட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து ஃபைட் பண்ணாமல் வந்து தவிர்க்க பார்க்குறான். ஸோ அதுலேருந்து ஒரு மந்திரவாதி பார்த்திங்கன்னா எங்கடா டேங்க்கு, எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா நம்போதே டேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் அந்த ஷீல்டு போட்டுட்ருக்கான். அவனுக்கு வந்து கையில் அடிப்பட்டது, அநேகமாக வந்து கை கட்டாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஹை ஆர்க் எதிர்க்க வந்து எதுவுமே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ வந்து கேப்டன் வந்து ஒரு கால் பண்ணுறாரு, எல்லாருமே வந்து ரீக்ரூப் ஆகுங்க. ஒரு டீமுக்கு வந்து 3 பேர் வீதமாக வந்து பிரிஞ்சு நில்லுங்க. ஸோ அவங்களால வந்து நம்மளை சரவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டிக்ஸை வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்ன தான் இருந்து ஏ கேட்டாக இருந்தாலுமே வந்து 20 ஹை ஆர்க்ஸை வந்து அவங்க எதிர்பார்க்கல. நார்மல் ஆர்க்ஸாக கூட கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம், இது வந்து ஹை ஆர்க்ஸு. ஹை ஆர்க்னால் மற்ற அனிமே நான் பார்த்ததுல நான் சொல்கிறேன். ஹை ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 இல்லை வந்து 50 ஆர்க்குக்கு வந்து சமம்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி இந்த சீசனில் வந்து காட்டின மாதிரி ஏ கேட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அந்த சி கேட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேட்டாக மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணும்போது வந்து இந்தளவுக்கு காமிக்லேயே இப்போ வந்து ஹை ஆர்க் லெவலில் கேட் வந்து மாறி இருக்குது. மேபி இது வந்து எஸ் ரேங்க் கேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கேப்டனுக்கு வந்து தோணுது. ஸோ கூட்டத்தில் வந்து ஒருத்தன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொன்னதே தான் சொல்கிறேன். ஹை ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஆர்க்கு கிடையாது. ஸோ ஹை ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்லேயே வந்து ஹையஸ்ட் ஸ்பீஷியஸ், ஐ மீன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீஷியஸு. மொத்தம் வந்து 22 ஹை ஆர்க்ஸ் இருக்குது, நம்ம வந்து 17 பேர் தான் இருக்கும். ஒரு ஹை ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா
ரேங்க் ஹண்டரோட பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் நின்று சண்டை போடக்கூடிய வலிமை கொண்டது. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மிக்சிங்கில் தானே இருக்கிறாங்க. ஸோ இவங்களால் வந்து சமாளிக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 11 ஏ ரேங்க்கும் 6 பி ரேங்க்குமே தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லேயும் ஷார்ட்டேஜ் அண்டு பவர் வைஸ்லையுமே வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு தெரியாது இவங்க கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு சொல்லி. நம்மளுக்கு தெரியும். ஸோ கூட்டத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலே அவன் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம பி ரேங்க்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் தப்பிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். பின்னாடி இருந்து அவன் ஒரு ஐயாருக்கு வந்து கோடையில் வச்சு அவன் கையை வந்து வெட்டி தள்ளிடுது. ஸோ அவனுடைய கை தனியாக வந்துருச்சு. இப்போ அவன் அடிபட்டுட்டான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு மந்தத்தை போட்டு அந்த ஆர்க்கை வந்து கட்டுப்பிடித்து நிற்கிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீலர் வந்து அவனுடைய கையை வந்து ஹீல் பண்ணுறதுக்காக வந்துட்டான். ஸோ இந்த ஹீலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்டரை வந்து முழுமையாக குணப்படுத்துறதுலேயே வந்து குறியாக இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க்கு வந்து அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடுறா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாளே அந்த பொண்ணுக்கு இப்போ தான் வந்து தெரியுது ரைட்டராக நம்ம அந்த ஆர்க்கு வந்து இன்னும் சாவலை அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீலருமே வந்து நோட்டீஸ் பண்ணி திரும்புகிறா. பின்னாடி பார்த்தா ஆர்க்கு நிற்கிது. ஸோ சோலி முடிஞ்சிருச்சு, நான் அவளும் வந்து கண்ணை மூடிடுறான். ஸோ அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கை காமிக்கிறாங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு பேக்கு கீழே கிடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பவரை வந்து ரைஸ் பண்ணி அந்த ஆர்க்கை வந்து கொன்னுறாரு. ஸோ அந்த ஹீலர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றுமே புரியல, எப்பறம் இந்த ஆர்க் வந்து செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்த எபிசோடு வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் வந்து இங்கே தான் முடியுது. ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த சாப்டர் 17 வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்துடும் கைஸ்.